எங்க தலைவரோட கம்பேக்லாம் அதிருது. நீங்களே ஸ்பீச் பார்த்திருப்பீங்க. இது ஒரு துக்க சம்பவமா நினைக்காம கரூர் மக்களுக்கான ஆறுதலாவும் எடுத்துக்கலாம். அதே சமயத்துல எங்க கட்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்கள தத்தெடுத்தாச்சு. இனிமேல வந்து இதே மாதிரி எந்த ஒரு மக்களுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் வராம எங்களோட ஒவ்வொரு தொகுதியில போற போராட்டங்களும் பிரச்சாரங்களும் நல்லபடியா நடக்கும்னு சொல்லிக்கிறேன். கரூர்ல நிக்கிறதுக்கு சார் நாங்க உள்ள போக கூடாதுங்க அவங்களே போட்டாங்க. எங்களோட ஹைகோர்ட்ல நாங்க அப்பீல் பண்ணிருக்கோம். அதே சொல்லியாச்சு. நாங்க உள்ள வர்றதுக்கு அவங்க அலோவே பண்ணல அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம பேச முடியும். அரெஸ்ட் பண்ணிதான் பாக்கட்டுமே. தமிழகம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். தமிழக மக்கள் எங்களுக்கு பக்கம் நிக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ண முடியாது. இன்னொன்னு என்னன்னா ஒரு கேஸ் வந்து ஹைகோர்ட்ல இருக்கும்போது யாரையும் ஒரு தலைவரை அந்த மாதிரி பேசவும் முடியாது. யாருமே சட்ட ரீதியா நாங்க சந்திக்கிறோம் எல்லா ஒரு விஷயங்களையும். எங்க தலைவரும் சட்ட ரீதியா சந்திக்கிறாரு. அப்படி இருக்கும்போது யாரு வேணா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணலாம் செய்யலாம் எல்லாம் பேசவும் கூடாது. பொது வழியில ஒரு ஊடக பத்திரிகையாளர் பேசுறது தப்பு. இந்த நேரத்துல நான் சொல்லணும்னா இப்ப 50 ஆண்டு கால ஆட்சி 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு இவங்களை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா? 50 ஆண்டு கால மக்கள் வலிமை எல்லாமே திராவிட கட்சியில இருக்கும்போது அவங்க வீழ்த்த முடியும். கரெக்ட் தான் சார். அப்கோர்ஸ் யூ ஆர் ரைட். பொருளாதாரம் இருக்கு. மக்கள் யார் பக்கம் இருக்கா? பொருளாதாரத்தை மட்டும் இருக்கக்கூடாது இல்லைங்களா? அண்ணா ஆரம்பிக்கும் போது பொருளாதாரம் இருந்துச்சா? எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது பொருளாதாரம் இருந்துச்சா? இல்லைங்களே. எல்லாருமே மக்களை நம்பி ஆட்சிக்கு வந்தவங்க. சோ அப்படி இருக்கும்போது நாங்களும் அதே மக்களை நம்புறோம். எங்களுக்காக அவங்க நிப்பாங்க. நாங்க அவங்களோட மக்களா நின்னு அவங்க ஆட்சி நாங்க நல்லாச்சு கொடுப்போம். விஜய பார்க்க வர கூட்டம் அவர் நடிகர்ன்றதால பார்க்க வர கூட்டம் அது வந்து ஓட்டா மாறாதுன்றாங்க சார். சொல்றவங்க 1000 விமர்சனம் வைப்பாங்க சார். ஓட்டா மாறாதுன்னா எதுக்கு சார் அவர் நின்னு பாத்துட்டு போகணும்? எவ்வளவு நேரம் ஆனாலும் எங்க தளபதி பாக்கணும்ன்றக்காக மக்கள் ஏன் சார் நிக்கிறாங்க? காசுக்கு வந்த கூட்டம் வேணா அப்படி போகலாம். அதை நம்ம நிறைய பாக்குறோம். காசை வாங்கிட்டு உடனே ஓடி போயிடுறாங்க. பட் எங்களோட கூட்டம் அந்த மாதிரி வந்த காசுக்காக வந்த கூட்டம் இல்ல. இது எங்களோட தளபதியோட ஃபுல் அண்ட் ஃபுல் அன்புக்காக வந்த கூட்டம். அதனால வந்து யாரும் ஓட்டா மாறாதுன்னு சொல்ல வாய்ப்பும் இல்ல. ஓட்டா மாறுதான் 2026ல பாப்போம். 2026 வென்றே ஆகணும் சார். ஏன்னா தமிழ்நாட்டுல வெல்ல முடியாதுன்றாங்க. அப்படி எல்லாம் கிடையாதுங்க சார். கூட்டணி இல்ல. எங்களோட தளபதி கூட்டணி வேண்டான்னு சொல்லல. யாரு வேணா வாங்கன்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? கூட்டணி இல்லாம நான் வென்று காட்டுவேன்னு எங்க தளபதி சொன்னதே கிடையாது. எல்லாரும் எங்களோட கூட்டணி கூட வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வர்றவங்க நாங்க நல்லபடியா ஏத்துப்போம். எங்களோட சேர்ந்து அவங்க நல்லபடியா பயணிப்பாங்க. தேர்தல் அரசியல நிக்காம ஓட்டு சதவீதத்தை காட்டாம கூட்டணி விஜய் நம்பி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? பாப்போமே. டிசம்பர் ஜனவரில பாத்துருவோமே வருவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க சார். வெற்றி நிச்சயம்.